ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th தமிழுக்கான டாப் 20 இம்பார்ட்டன்ட் நெடுவினா கொஸ்டின் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ அடித்து சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய அந்த 19-20 நெடுவினா கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நெடுவினா கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம பசங்க படிக்கிறீங்கனாலே போதும்ப்பா. 100% எல்லா நெடுவினும் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். சில எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம் பசங்களா. ஸோ நல்லா படித்து வச்சுருங்க. இதே மாதிரி உங்களுக்கான சிறுவினா குறுவினா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் ஆனது இன்னும் சற்று நேரத்தில் அப்லோட் செய்யப்படும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இங்கிலீஷ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட் கொஸ்டின் தான் நம்ம சேனலில் போட போகிறோம். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மயிலை சீனி வெங்கடசாமி ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதனை சான்றுகளும் விளக்குக. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட்பா. இந்த அளவு கேட்கறதுக்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. நல்லா படித்து வச்சுருங்க. அதே மாதிரி இயல் 1ல் இரண்டாவது கேள்வி, தமிழின் சீரழமை திறம்பியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினில் இந்த செகண்ட் இருக்குது, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நல்லா படித்து வச்சுருப்பா. கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்குது. இதைத் தொடர்ந்து நெக்ஸ்ட், பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸோ இதில் இருக்க எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு இயல் 1ல் கூட இந்த 3 கம்பல்சரி படித்து தான் ஆகணும். இது ஸ்கிப்பபிளே இல்லை, நல்லா படிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயல் 2ல் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஸோ நல்லா படிச்சிருங்க. நெக்ஸ்ட் இயல் 2ல் 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேங்களா? மற்ற கொஸ்டினை விட இது கொஞ்சம் கம்மியான இம்பார்ட்டன்ட், பட் இதுவும் படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திருக்குறள் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், திருக்குறள் நெடுவினா உங்களுக்கு மொத்தமே ஒரு 4 தான் இருக்கும். அந்த 4மே கம்பல்சரி படிச்சிருங்க. ஏன்னா 100% 4 ஒன்று கேட்டுருவாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ அதில் திருக்குறள் நெடுவினால சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி கூறுக. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதுவும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெடுவினாவானது செய்நின்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. ஓகேங்களா? ஸோ இந்த 2 திருக்குறள் நெடுவினாவும் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். ஸ்கிப்பே பண்ணாதீங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், அதாவது பப்ளிக் எக்ஸாமில் எப்படி எதனா ஃபுல் மார்க் எடுப்பீங்க அப்படின்றத நெடுவினால நான் உங்களுக்கு பப்ளிக் ப்ரெசன்டேஷன் வீடியோ நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் தெளிவாக புட்டு வைக்கிறேன், அதை பார்த்துங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 3ல் 8th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இயல் 3ல் அதே நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உரிமை தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை பலப்படுத்துக. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிப்பா. அடிக்கடி கேட்கப்பட கேள்விகள் இந்த உரிமை தாகமும் ஒன்று, நல்லா படித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இயல் 3ல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டினை வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் கொடுத்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டாக வச்சு படிங்க. ஏன்னா இந்த கொஸ்டினும் உங்களோட பப்ளிக்கோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்திருக்கு. ஸோ அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 4ல் பொறுத்த வரைக்கும் அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்கிக. வெரி 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு இயல் 4ல் 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சூரியனை பிரசவிக்கும் பாறை எனும் சிறுகதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை கூன்றாமல் சுருக்கி வரைக. ஓகேங்களா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறள் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம். ஓகேங்களா? ஸோ திருக்குறள் சொன்ன அப்போ ஸ்டார்டிங்கில் சொன்ன இருக்கக்கூடிய 4 நெடுவினா கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அதே மாதிரி இந்த நெடுவினா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய திருக்குறளின் ஒரு வாழ்வியல். ஸோ அந்த நெடுவினா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த நெடுவினா படிச்சிங்க. சரிங்களா? ஸோ இந்த நெடுவினா 4 நெடுவினா படித்தாலே போதும், கம்பல்சரி ஒன்று வந்துடும். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். ஸோ நெக்ஸ்ட் இயல் 5ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமா? உங்கள் கருத்தை கட்டுரையாக்குக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்றில் இந்த கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் புக் பேக்கில் வந்து நெடுவினாஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ போகும். நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கி உங்களுக்கு கால்வாசி தான் கொடுத்துருக்கேன். மொத்தமே 19 தான் கொடுத்துருக்கேன். அதை நல்லா படித்து வச்சுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இயல் 5ல் அதே நெக்ஸ்ட் நடிகர் திலகம். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக கேட்கப்படும், எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் இந்த நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவுகளை நயத்துடன் காட்டுக. அந்த கொஸ்டின் கம்பல்சரி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக படிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரும் படிங்க, ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த நெடுவினாஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷார்ட் ஆன்சர் மட்டும் போடுங்க. உங்களுக்கான ஆன்சர் PDF வந்து வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 5ல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ இந்த மயிலாப்பூர் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. சரிங்களா? இது நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு 17 வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ இந்த கொஸ்டினை மோஸ்ட் ப்ராபபிளி எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ அதனால் கம்பல்சரி படித்து வச்சுருங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ கிருட்டினார் கிறித்துவ கம்பரே என்பதை இன்னும் பாடப்பகுதி வெளிநீர்வுக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இந்த தடவை இது எதிர்பார்க்கக்கூடிய கொஷின் சொல்கிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. உங்களோட ரிவிஷன் பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ்லையும் பல தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷினை பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம், நல்லா படித்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 19th வந்து பார்த்தீங்கன்னா கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனித நேய பண்பினை விளக்குக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 19 20 கேள்வி இருக்கும்பா நெடுவினா பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இருக்கிறது நீங்கள் படிச்சிட்டாலே போதும். துணைப்பாடம், செய்யுள், உரைநடை சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக நீங்கள் அட்டன் பண்ணி எழுதிடலாம். சரிங்களா? எந்த ஒரு மாற்றம் கருத்து தேவையில்லை. மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. குருவினா சிறுவினா இன்னும் சிறிது நேரத்தில் அப்லோட் செய்யப்படும். அதே மாதிரி உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் எந்த ஒரு கொஸ்டினுமே தெரியல, ஆனாலும் நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு சில கேட்டகரி இருப்பீங்க பார்த்தீங்கன்னா பசங்க. ஸோ அவர்கள் எப்படி எளிமையாக பாஸ் பண்ணலாம், ஸோ அப்படின்ற வீடியோவும் இன்னும் சில மணி நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் மினிட் வீடியோவை என் வீடியோ ரெஃபர் பண்ணி வச்சு நல்லா படிச்சுட்டு போங்க, பக்கா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.